ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான நட்ஸ் மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. மில்க் ஷேக்னு சொல்லலாம், இல்ல சர்பத்னு சொல்லலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த நட்ஸ் மில்க் ஷேக்கை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜா சீடை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை பவுல்ல சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். சப்ஜா சீட் சீக்கிரமா ஊறி வந்துடும். சப்போஸ் நீங்க சியா சீட் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க, நல்லா ஊறி வந்துடும். இன்னொரு பவுல்ல 7 பாதாம், 8 பிஸ்தா, ஒரு 10ல இருந்து 15 உடைச்ச முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க. நட்ஸ் வந்து நீங்க உங்க விருப்பம் போல சேர்த்துக்கலாம். நான் 4 பேருக்கு வந்து ட்ரிங்க் ரெடி பண்ணிருக்கேன். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா பச்சை தண்ணி சேர்த்து நீங்க ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சுக்கலாம். நான் உடனே செய்யறனால சுடுதண்ணி சேர்த்து நட்ஸை ஊற வச்சுக்கிறேன். இருக்கட்டும், பாருங்க நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீடு நல்லா ஊறி வந்திருக்கு. இருக்கட்டும், சுடுதண்ணி பாத்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நட்ஸுமே நல்லா ஊறிடுச்சு. நான் பாதாம்ல இருக்கிற தோலையும் பிஸ்தால இருக்கிற தோலையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் இந்த மாதிரி நட்ஸ்ல இருக்கிற எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நம்ம ஊறி வந்த நட்ஸை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1/3 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா இதுக்கு பதிலா நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கும் போது சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதோட 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து யூஸ் பண்ணிருக்கேங்க. பாக்கெட் பாலா இருந்தா நீங்க காய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப நான் ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃபுல் கிரீம் மில்க் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நல்லா திக்கா இருக்கும். பால் லைட்டா சூடாகி வரும்போது இந்த மாதிரி ஆடையெல்லாம் கட்டி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற நட்ஸ் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நட்ஸ் மிக்ஸ் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். நமக்கு டக்குன்னு அடியில வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். கெட்டி கெட்டியா கைவிடாம கலந்துட்டே இருங்க. நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பாருங்க, மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுறேன். நட்ஸ் மிக்ஸ் சேர்த்து லைட்டா சூடானா மட்டும் போதும். ரொம்ப வந்து நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா திக்கா இருக்கு. நமக்கு திக்காகிறதுக்கு காரணம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கோம். சப்போஸ் நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு இந்த திக்னஸ் வந்தாலே போதும். இப்ப இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாங்க. நம்ம நட்ஸ் மிக்ஸை சேர்த்து ரொம்ப நேரம் வந்து அடுப்புல வச்சு கிண்ட வேண்டாம். இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து இறக்கிருங்க. இது அப்படியே நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு கூல் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கூட நல்லா திக்கா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப இதோட ஊற வச்சிருந்த சப்ஜா சீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மில்க் ஷேக்கை சூடாவும் குடிக்கலாம், இல்லனா நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். நான் வந்து நல்லா சில்லுன்னு இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் சேர்த்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்தது. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான எனர்ஜி ட்ரிங்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா துருவின நட்ஸை நிறைய மேல போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த மில்க் ஷேக் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல எனர்ஜியாவும் இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.